ஆசை துன்பத்தை கொண்டு வரும். இயற்கையாக மனிதனிடம் சில ஆசைகள் உண்டு. அவை துன்பத்தை கொண்டு வரும் என்று சொல்லவில்லை. ஆனால் ஆசைகள் அதிகமாகும் போது பல மனித உயிர்கள் பறிபோகிறது. இன்று உலகெங்கும் பல போர்கள் நடக்கின்றன. இந்த போர்கள் நடப்பதற்கான காரணம் என்னவென்றால், அந்த நாட்டில் உள்ள இயற்கை வளம் மற்றும் எண்ணெய் வளங்கள் எந்தெந்த நாடுகளில் வளங்கள் அதிகமாக இருக்கிறதோ அதை ஆய்ந்தறிந்து அதை கொள்ளையிட முற்படுபவர்கள். ஒருவேளை அந்த நாட்டின் பிரதம மந்திரி அல்லது ஆட்சியாளர்கள் அதற்கு தேவையான அனுமதியை வழங்கவில்லை என்றால் அவர்களை பற்றி தவறான கருத்துக்களை பரவ செய்து அவர்களை தீவிரவாதி என கட்டம் கட்டி அவர்களை முடித்து விடுவார்கள். அதன் பின்பு அந்த இயற்கை வளங்களை சுரண்டுவதும் அடிப்பதுமான செயல்களை உலக அரசுகள் இன்று செய்து கொண்டிருக்கின்றன. இதுபோன்ற ஒரு செயலை தான் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம். ஆகாப் என்ற அரசன் மற்ற ஒரு நபர் தன் உரிமை சொத்தாக கொண்டிருந்த நிலத்தை தனக்கு சாதகமாக்கி கொள்ள விரும்புகிறான். ஆனால் அந்த உரிமையாளர் கொடுக்க மறுக்கிறார். அரசனின் மனைவி இதை கண்டு பொங்கி எழுந்தவராய் என்ன செய்கிறார்? அந்த நபரின் மீது அவதூறை பரப்பச் சொல்லி அவரை கொலை செய்ய ஆட்களை ஏவி விடுகின்றார். இது இன்றைக்கும் நம்முடைய வாழ்விலும் நாம் வாழுகின்ற இந்த சமுதாயத்திலும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. நம்முடைய குடும்பங்களில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்கிறதா என்று கூட சிந்தித்து பார்க்கலாம். இதுபோன்ற நிலைகளில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு இன்றைய நற்செய்தியில் வெளிப்படுத்துகிறார். நீங்கள் அவர்களைப் போல பேராசை கொள்ள வேண்டாம், பிறரின் உயிரை பறிக்க வேண்டாம், பிறரை நீங்கள் துன்புறுத்த வேண்டாம். ஒருவேளை உங்களை யாராவது துன்புறுத்தினால் பொறுமையை கடைபிடியுங்கள், நிதானமாக இருங்கள். முடிந்த அளவிற்கு பிரச்சனைகளை சமரசம் செய்து கொள்ளுங்கள். உங்களிடம் உதவி என்று வருகிறவர்களுக்கு உதவி புரியுங்கள் என்கிறார். சிந்திப்போம். நான் பிறரின் உடைமைகளுக்கு ஆசைப்பட்டிருக்கிறேனா? அல்லது ஆசைப்பட்டு பிறரின் வாழ்வை சீரழித்திருக்கிறேனா? ஒருவேளை அவ்வாறு செய்திருந்தால் முழந்தாள் படியிட்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். முடிந்தால் நாம் ஒருவன் வாழ்க்கையை சீரழித்தால் அவருடைய வாழ்வை செம்மைப்படுத்துவதற்கு நம்மால் என்ற உதவியை செய்வோம். இறைவன் ஆசி பெற்றவர்களாய் இந்த நாள் இனியதாக அமையட்டும்.